2021 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் வரை இணைய மோசடிகள் காரணமாக 3.18 பில்லியன் ரிங்கிட் நட்டத்தை சந்தித்துள்ளது. தெரிந்த வரைக்கும் அவ்வளவுதான், தெரியாதவற்றையும் சேர்த்தால் கணக்கு எங்கேயோ போய் நிற்கும் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். சமூக ஊடக சேவை வழங்குநர்களுடன் என்னத்தான் தொடர் கலந்தாய்வுகள் நடத்தி வந்தாலும் இணைய குற்றங்கள் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்து வருவதையே அது காட்டுகிறது. இணைய மோசடிகள் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் 15 வரையில் மட்டுமே மொத்தமாக 32,676 உள்ளடக்கங்களும் பதிவுகளும் நீக்கப்பட்டன. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் 2023 நீக்கிய பதிவுகளின் எண்ணிக்கையை விட இது அதிகமாகும். AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களின் முக்கிய தளமாக சமூக ஊடகங்கள் விளங்குகின்றன. எனவே சமூக ஊடகங்களையும் அடிப்படை வசதிகளாக வகைப்படுத்த நேரம் வாய்த்திருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். அதாவது நீர், மின்சாரம், இணைய சேவை போன்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் உள்ளிட்டவை கருதப்படும். அது நடந்தால் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவை நடக்க வேண்டி வரும். அதன் மூலம் ஆபத்தான உள்ளடக்கங்கள் குறைந்து பயனர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என தியோனி சிங் கூறினார். SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளுக்கு செல்லும் முன்பாகவே பயண தடை குறித்த தங்களின் நிலையை சரிபார்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வரி பாக்கி வைத்திருந்து விமான நிலையத்திலிருந்து கடைசி நேரத்தில் திருப்பி அனுப்பப்படுவதை தவிர்க்க அது அவசியம் என LHDN எனப்படும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் கூறியது. எனவே LHDN தரவு தளத்தில் தங்களின் சுய விவரங்களையும் மற்ற தகவல்களையும் அவ்வப்போது புதுப்பித்து வருவதை வரி செலுத்துனர்கள் பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் வரி பாக்கி குறித்தோ அல்லது பயண தடை குறித்தோ நினைவூட்டல்களை விடுக்க LHDNக்கு வசதியாக இருக்கும். ஆனால் வருமான வரி செலுத்துனர்கள் அவ்வாறு செய்வதில்லை என்பதுதான் பிரச்சனை என LHDNின் பொது உறவு அதிகாரி அஷருடின் முகமது அலி தெரிவித்தார். வருமான வரி நிலுவையில் உள்ளோருக்கு எதிராக LHDN கடைசியாக எடுக்கும் ஆயுதம்தான் பயண தடை என அவர் சுட்டிக்காட்டினார். வரி பாக்கியை மொத்தமாக செலுத்தினால் பயண தடை உடனடியாக நீக்கப்படும். இயலாதவர்கள் LHDனுடன் பேசி தவணை பணமாக செலுத்தி வரவும் வாய்ப்புண்டு என்றார் அவர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். முதன் முறையாக நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பெற்றோர் ஆசிரியர் சங்க சுழற்கிண்ண கால்பந்து போட்டி நடைபெற்றது. இம்முறை பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 9 தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்து பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். சுற்று வட்டார பள்ளிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை பகிர்ந்து கொள்ளவும் அப்பள்ளிகளுக்கு தேவைப்படும் உதவிகளை கண்டறியும் வகையிலும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதாக பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் லோகன் தெரிவித்தார். இம்முறை நடைபெற்ற இப்போட்டியின் வாயிலாக சேகரிக்கப்பட்ட நிதி தேவைப்படும் பள்ளிகளுக்கு உதவுவதற்காக பயன்படுத்தப்படும் என பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் விளையாட்டு பிரிவு தலைவர் வசந்த் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 17 நடைபெற்ற இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் மற்றும் பயிற்றுனர் டேவன் துவக்கி வைத்தனர். கடந்த மாதம் பத்துபஹாட் சிங்கராங்கில் பாரிட் லாபிஸ் சுங்காய் லூருஸில் பலகாரங்களை எடுக்கும் உணவு பிடிப்பான் பயன்படுத்தி தனது உறவுக்கார மகனை காயப்படுத்திய குற்றத்தை தோட்ட தொழிலாளி ஒருவர் ஒப்புக்கொண்டார். பாதிக்கப்பட்டவர் கோழியை வறுத்துக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாய்ச்சண்டை மூண்டது. பாட்டியின் வாரிசுரிமையில் ஏற்பட்ட நீண்ட கால அதிருப்தி இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்துள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சுஹைமி சுலைமான் எனும் 50 வயது அந்த நபருக்கு இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன்சரா, பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. கடந்த ஆகஸ்ட் 27 கமன்சே ஜம்போலில் போலீஸ் அதிகாரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தொலைபேசி மூலம் மோசடி செய்யும் கும்பலால் மாது ஒருவர் ஏமாற்றப்பட்டார். ஒரு நிறுவனத்தின் உதவி மேலாளரான 44 வயதான அவர் இந்த மோசடியில் 30,000 ரிங்கிட் தொகையை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி எண் அதிக மோசடி வழக்குகளில் ஈடுபட்டதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புத்ராஜியாவில் உள்ள தொடர்பு அமைச்சை சேர்ந்த நோரசுலான் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மோசடிக்காரன் ஒருவன் அந்த மாதுவை முதலில் அழைத்துள்ளான். அந்த வழக்கை உறுதிப்படுத்த 999 என்ற எண்ணுக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் கிளாந்தான் காவல் நிலையத்திலிருந்து சர்ஜன் ஆயன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட பெண் புக்கிடாமான் காவல் நிலையத்தில் இது குறித்து சோதனை செய்ததாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து வாட்ஸ்அப் வழியும் ஒரு சீன நபருடன் பண மோசடி மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றவியல் வழக்கிலும் அந்த நபருக்கு CIMB ATM கார்டை 20,000 ரிங்கேட்டிற்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கூறி அழைப்பு வந்துள்ளது. இதனிடையே மீண்டும் அறியப்படாத எண்ணிலிருந்து கிளாந்தானின் குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த ASP டத்தோ அஸ்மி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட போலீஸ் பாதிக்கப்பட்டவரின் தகவல்களை சோதிக்க BNM எனும் தேசிய வங்கி இணைப்பு என்று ஒன்றை வழங்கியுள்ளான். அதன் பின்னர் தனது வங்கி கணக்கில் காணாமல் போன பணத்தை கண்டறிந்த பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அந்த மாது உணர்ந்திருக்கிறார்.